அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு. எல்லார் வீட்டிலையுமே காலை அல்லது மாலை இல்லை 2 நேரமும் நம்ம விளக்கு வைப்போம். எதுக்காக வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் தீபம் எப்படி நல்லபடியாக பிரகாசமாக சுடர்விட்டு எரியுதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக ஒளிரும், நமக்கான அந்த இருளானது விலகும், கஷ்டங்கள் எல்லாம் விலகுங்கிறது தான் ஐதீகம். இதை தாங்க நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால தான் நம்முடைய வீடுகளில் நம்ம மறக்காமல் விளக்கு வைக்கிறோம். அப்படி விளக்கு வைக்கிறப்ப சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் சில சின்ன சின்ன தப்புகள் நம்ம பண்ணிடுவோம். அதாவது ஒரு விளக்கு இப்படி நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், அந்த விளக்கானது திரியும் எரிஞ்சு அப்படி ஃபுல்லாக கருகி அப்படி வீடு ஃபுல்லாக ஒரு கருகின வாடை வரும் பார்த்திங்களா. அப்படி விளக்கானது இப்படி கருகி போனால் அப்படி என்ன பலன்கள், குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வருமா, இல்லை குடும்பத்துக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் வருமா அப்படின்னு பல சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு முறை நடந்தால் பரவாயில்ல, சில வீடுகளில் தொடர்ந்து இதே மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த விளக்கோட திரியானது கரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். நிச்சயம் உங்கள் வீட்டில் இது மாதிரி தவறுகள் நடந்தால் இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள உங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு பதிவு. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லா வீட்லேயுமே குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், குடும்பம் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அதற்காக தான் இந்த தீப விளக்குகளை சுவாமியை வேண்டி நம்ம விளக்கு ஏற்றுறோம். நம்ம நினச்சிருப்போம் நம்ம எல்லாம் சரியாக தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சில தெரியாமல் பண்ணுகின்ற தவிர திருப்பி நம்ம ரிப்பீட்டாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஒரு தீபம் நம்ம ஏற்றுறோம், அந்த எரிகிற தீபத்தை எப்பயுமே வாயால் ஊதி அணைக்கவே கூடாது. நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு இது தான். அதாவது விளக்கு நம்ம அணைக்கிறோங்கிற பேர் வழிக்கு நம்ம டக்குன்னு வாயால் அப்படி ஊதுறோம். அப்படி வாயால் ஊதி ஒரு நெருப்பை நம்ம அணைச்சோன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக தரித்திரமானது குடிக்கொள்ளும். இது வாயு பகவானுடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடும். அதனால தான் இப்படி ஊதக்கூடாது நெருப்பை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எரிகிற ஜோதியானது இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுவதா நம்ம அப்படி வாயை வச்சு ஊதுறப்ப நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய அந்த எச்சிலானது இறைவனை அவமதிப்பதற்கு சமம். அதனால தான் தெய்வ குற்றம் கண்டிப்பாக ஏற்படும் சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த விளக்கை எப்படி தான் நம்ம அணைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புஷ்பம் வச்சு நீங்கள் தாராளமாக அந்த எரிகின்ற அந்த அந்த சுடர் இருக்குது பார்த்திங்களா, அதை லைட்டாக அப்படி உள்ளே இழுத்து அப்படி புஷ்பத்தை வச்சு நம்ம அணைக்கலாம். அதே மாதிரி தீபத்தில் நம்ம ஊற்றக்கூடிய எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்லெண்ணெய் அல்லது நெய்யாக தான் இருக்கணும். தீபத்தில் ஊற்றக்கூடிய எண்ணெய் நிறைய இடத்துல நிறைய எண்ணெயெல்லாம் போட்டு கலந்து அப்படி கெமிக்கல்லாம் போட்டு கலந்து அது மாதிரி கடையில் விற்கிறாங்க. ஆனால் எவ்வளவோ மாதம் நம்மளும் செலவு பண்ணுறோம். சுவாமிக்குன்னு பண்ணுறப்ப ஒரு தீபத்துக்குன்னு பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் தீபத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. அடுத்ததாக அந்த தீபத்தில் போடக்கூடிய திரி நிறைய திரி விற்கிறாங்க கடையில். பொதுவாகவே பஞ்சுத்திரி வச்சு நம்ம தீபம் ஏற்றுறப்ப நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்கிற நம்பிக்கை. அப்படி நமக்கு திரி வச்சு நம்ம ஒரு வீட்டில் ஒரு விளக்கு நம்ம ஏற்ற ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் திரி அந்த எண்ணெயானது தீர ஆரம்பிக்கும். அப்படியே தீர ஆரம்பிக்க கொஞ்சம் நேரம் ஆக அந்த திரி முழுக்க அப்படி எரிய ஆரம்பிக்கும். நம்ம விளக்கை ஏற்றுறவங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த விளக்கில் எண்ணெய் தீந்துருச்சான்னு பார்த்து கொஞ்சம் நீங்கள் டக்குன்னு நம்ம அந்த புஷ்பம் வச்சு அந்த தீபத்தை நம்ம அணைக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டால் என்னாகும் கேட்டிங்கன்னா, திரி அப்படியே ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சு அப்படியே கரிஞ்சு வீடு ஃபுல்லாக அந்த கரிஞ்ச ஸ்மெல்லானது நமக்கு எல்லா பக்கமும் அடிக்கும். ஏதோ ஒரு நேரம் தவறு நடக்கலாம், 2 நேரம் தவறு நடக்கலாம். ஆனால் தொடர்ந்து இப்படி தீபத்தோட திரி இப்படி எரிஞ்சு கரிஞ்சுக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக இது கடவுள் நமக்கு காட்டுகின்ற ஒரு அறிகுறி தாங்க. ஏன்னா குடும்பத்தில் அந்த பண வரவானது கண்டிப்பாக தடைப்படும். அதே மாதிரி குடும்பத்துடைய செல்வ வளம் நிச்சயமாக குறையும். நிம்மதி சந்தோஷம் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிறது. பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறது. நிறைய பேர் நினைப்போம் எல்லா பூஜைகளும் நல்லா பண்ணுறோம், நேரம் காலம் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கேன்னு யோசிப்போம். ஆனால் இப்படி திரி கருகி போயிட்டே இருக்குன்னா இதுவும் ஒரு காரணம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் விளக்கை ஏற்றுறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்து திரியை அப்படி கருக விடாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்படி தீர்ற வரைக்கும் ஒரு விளக்கானது நமக்கு எரியக்கூடாது. அதிகபட்சமாக ஒரு 1.5 மணி நேரம் ஒரு தீபம் எரியலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெயெல்லாம் தீரத்துக்கு முன்னாடியே
புஷ்பத்தை வச்சு நம்ம தீபத்தை நம்ம அணைச்சிடணும். அதே மாதிரி இப்போ அடுத்த நாள் நம்ம தீபம் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா பழைய திரி போட்டே நம்ம தீபத்தை ஏற்றவே கூடாதுங்க. எவ்வளோ நல்ல கண்டிஷன்ஸில் இருந்தாலுமே புது திரி போட்டு தான் நம்ம தீபம் ஏற்றணும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக நம்ம விளக்குக்கு நம்ம கழுகிட்டு சுத்தப்படுத்தி தான் நம்ம தீபங்கள் ஏற்றணும். ஏன்னா அப்படி தொடர்ந்து அப்படி ஏற்றிக்கிட்டே வந்தோன்னா எண்ணெய் என்னாகும், அப்படி எண்ணெய் பிசுக்கு அப்படியே ஃபுல்லாக ஒட்டி அந்த விளக்கே பச்சை கலரில் அப்படி மாறிடும். அப்படியே ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் அப்படி பச்சையாக நிறைய பேர் வீட்டில் அப்படியே விளக்கு ஏற்றுவாங்க. அப்படி பச்சையோடு சேர்ந்து அப்படி எண்ணெய் நீங்கள் வச்சு அப்படி விளக்கெல்லாம் ஏற்றுனீங்கன்னா குடும்பத்தில் ஒரு குழப்பம், சண்டை சச்சரவு, ஒரு நிம்மதி இல்லாதது இது எல்லாமே ஏற்படும். அதனால் இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாருமே ஏற்றுவோம். அப்படி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறப்ப நிறைய இடத்துல அடியில் நம்ம ஒரு பலகை மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது வச்சுருப்போம். நம்ம பரவாயில்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பலகை மேலே வச்சு அப்படி நம்ம தீபத்தை ஏற்றுவோம். அப்படி காமாட்சி அம்மன் விளக்கை மட்டும் அப்படி தரையில் வச்சு நீங்கள் ஏற்றக்கூடாதுங்க. விளக்குக்கு அடியில் கண்டிப்பாக சின்ன ஒரு தட்டு இல்லாட்டி ஒரு வாழை இலை வச்சு தான் தீபத்தை ஏற்றணும், இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு தோஷம் வரும். அதனால் இந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்முடைய தீபமானது கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்து தான் தீபம் ஏற்றணும். தெற்கு திசை நோக்கி எப்பயுமே ஏற்றக்கூடாது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்து நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும். டெய்லி இப்படி விளக்கு திரி மாற்ற சொல்கிறீங்களேம்மா, அப்போ அந்த திரியை என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, திரியை எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு தூபக்காலில் நீங்கள் அப்படியே போட்டு எடுத்து வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை நமக்கு எப்படி திருஷ்டி சுற்றுவோமோ அதே மாதிரி நம்ம எல்லாரையும் உட்கார வச்சுட்டு திருஷ்டி சுற்றிட்டு அப்படியே அந்த தூபக்காலை கொண்டு போய் வெளியில் வச்சுட்டு அதில் ஒரு கட்டி கற்பூரத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு ஃபுல்லாக அப்படியே எரிச்சு விட்டுருங்க. அந்த திரி ஃபுல்லாக எரிஞ்சதுக்கப்புறமேட்டு அதை நீங்கள் கால்படாத இடத்துல இல்லை கிச்சன் சிங்கில் ஊற்றி அந்த கழிவுகளை நம்ம அப்புறப்படுத்திடலாம். எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயம், கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதுவும் இந்த விளக்கு வைக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம வீட்டை அப்படி பார்த்துக்கிட்டோன்னா நம்ம குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. குறிப்பாக எப்பயுமே இப்படி விளக்கு ஏற்றுறப்ப நம்ம திரி மட்டும் கறிய விடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் செய்கின்ற தவறு அதுதான். விளக்கு ஏற்றிட்டு அப்படி அஜாக்கிரதையாக போயிடுவாங்க. அப்படி பண்ணாமல் இனிமேட்டு விளக்கு ஏற்றுறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்து திரியை கருக விடாமல் கரெக்டாக நீங்கள் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு புஷ்பம் வச்சு நீங்கள் அணைச்சிட்டாலே போதும். கண்டிப்பாக நமக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தான் நடக்கும். இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தீபலக்ஷ்மியே நமக அப்படிங்கிற அற்புதமான வாக்கியத்தை மந்திரத்தை பதிவிடுங்க. அந்த தீபலக்ஷ்மியுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.